ஒரு சாதாரண ஒரு நாய்க்குட்டி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனதால அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில போர் ஆரம்பிச்சிருக்கு. இது கேட்கறதுக்கு நம்புற மாதிரி இல்லைனாலும் இது ஒரு உண்மையான சம்பவம். 1925 நடந்த அந்த போர் ரொம்ப நாள் நீடிக்கலனாலும் அந்த போர்ல தோராயமா 50 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில போர் ஆரம்பிக்கிறதுக்கு உண்மையுமே ஒரு நாளை தான் காரணமா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்காங்கிறதுல இருந்து இந்த மர்மமான போரை பத்தி தெளிவா எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது முதல் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரும்பாலான நாடுகள் அமைதியான சூழ்நிலைக்கு திரும்பல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் பெருசா பார்க்கப்பட்டது பொருளாதார வீழ்ச்சியும் அவங்க நாட்டோட எல்லையை பாதுகாக்கிறதும் தான். அந்த மாதிரி பிரச்சனைகளோட இருந்த ஐரோப்பாவோட கிரீஸ் அண்ட் பல்கேரியா நாடுகள் அவங்க எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக தொடர்ந்து வீரர்களை எல்லையில நிப்பாட்டிட்டே இருக்காங்க. அதனால ரெண்டு நாட்டோட எல்லையுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல அவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அந்த எல்லையில நடக்குது. அந்த சம்பவம் தான் எல்லையில வெடிக்க தயாரா இருந்த பிரச்சனைய ஒரு குட்டி 10 நாள் போரா மாத்திருக்கு. உண்மை சொல்ல போனா இதை நம்ம நிறைய விளம்பரங்கள்ல பார்த்திருப்போம். அதாவது ரெண்டு சோல்ஜர்ஸ் அவங்க எல்லையை பாதுகாப்பாங்க. அப்ப தவறுதலா ஒரு சாதாரண பேப்பர் கூட பக்கத்து நாட்டுல இருந்து அவங்க நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு ரொம்பவே கவனமா இருப்பாங்க. ஆனா ஒரு சாப்பிட்ற பொருளை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அந்த விளம்பரத்தை முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எல்லை பகுதியில கிரீஸ் சோல்ஜர் ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறாரு. அது தவறுதலா விளையாட்டு வாக்குல பக்கத்து நாட்டு எல்லைக்குள்ள போயிடுது. அதை தொடர்ந்து இவரும் அந்த நாய்க்குட்டியை தன்னோட நாட்டுக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இவரும் அந்த எல்லையை தாண்டி போறாரு. இந்த பக்கம் ஒரு கிரீஸ் சோல்ஜர் வெப்பனோட தன்னோட எல்லைக்குள்ள வரதை பார்க்குற பல்கேரியன் சோல்ஜர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவரை ஷூட் பண்றாரு. அந்த கிரீஸ் சோல்ஜர் அதே இடத்துல இறந்தும் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி நீங்க எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம எங்க சோல்ஜரை ஷூட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கிரீஸ் ஆபீசர் ஒருத்தர் பல்கேரியன் சோல்ஜர்கிட்ட வாக்குவாதம் பண்றாரு. அந்த வாக்குவாதம் முத்தி பல்கேரியன் சோல்ஜர்ஸ் அந்த கிரீஸ் ஆபீசரையும் கொண்டதா சொல்லப்படுது. இந்த ரெண்டு சம்பவத்துக்கு அப்புறமும் பதட்டமான சூழ்நிலை அதிகமானாலும் கிரீஸ் அரசாங்கம் உடனே போர்ல இறங்கல. அந்த துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் கிரீஸ் அரசாங்கம் கோபமா இருந்தாலும் அவங்க உடனே போர்ல இறங்கல. அதுக்கு பதிலா பல்கேரியன் அரசாங்கத்திட்ட சில விஷயங்களை செய்ய சொல்லி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்க ட்ரை பண்றாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மன்னிப்பு, அடுத்து அந்த துப்பாக்கி சூடு நடத்தின சோல்ஜருக்கு தண்டனை, அது கூடவே இழப்பீடும் கேட்டிருக்காங்க. ஆனா பல்கேரியன் அரசாங்கம் இதை எதையுமே செய்ய தயாரா இல்லாததால சில நாட்கள் கழிச்சு கிரீஸ் பட பார்டர் கடந்து பல்கேரியாவோட பெட்ரிச்சுங்கிற நகரத்தை கைப்பற்றி வார் ஆஃப் ஸ்ட்ரேட்டாகுங்கிற இந்த போரை ஆரம்பிச்சு அதை நடத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பல்கேரியன் அரசு அவங்க தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுத்து சண்டை போட்டாலும் அவங்க முழுமையா தாக்குதல் இறங்காம ஒரு முக்கியமான முடிவெடுத்து ஒரு பக்கம் சப்போர்ட் கேட்கறாங்க. உலக அமைதியை பாதுகாக்கவும் வேர்ல்டு வார் மாதிரியான மிகப்பெரிய போர்கள் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை நிப்பாட்டுறதுக்காகவும் 1920 ஐக்கிய நாடுகள் வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. பல்கேரியா அவங்கள்ட்ட தான் அந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க. லீக் ஆஃப் நேஷனும் உடனே செயல்பட தொடங்கி சண்டை போட்டுட்டு இருந்த ரெண்டு நாடுகள்டையுமே பேசி சண்டையை நிப்பாட்டி ஒரு சீஸ்ஃபயரை அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்டர்ல நடந்த பிரச்சனையை அவங்க விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லா கோணத்திலையும் அந்த பிரச்சனையை விசாரித்ததுக்கு அப்புறம் என்னதான் பல்கேரியன் சோல்ஜர் மேல தப்பு இருந்தாலும் கிரீஸ் ஓவர் ரியாக்ட், அதாவது அதிகப்படியான ராணுவ நடவடிக்கைகள் அவங்க எடுத்ததா லீக் ஆஃப் நேஷன் சொல்றாங்க. அதனால கிரீஸ் படைய நாடு திரும்பவும் அவங்க பல்கேரியாவில் ஏற்படுத்தின சேதத்துக்கு 45,000 பிரிட்டிஷ் பவுண்ட் இழப்பீடு தர சொல்லியிருக்காங்க. வெறும் 10 நாள் மட்டும் தான் இந்த போர் நடந்திருக்கு. ஆனா இதுல 50 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு நாய்க்குட்டி கொஞ்ச தூரம் உள்ள வந்ததுக்கு அந்த போர் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயமா கிடையாது. இதுக்கு முன்னாடியில இருந்தே அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடு, பழைய போர்கள், சொல்ல போனா அப்ப இருந்த அரசியல் சூழ்நிலை தான் காரணமா இருக்கும். இதை இனிமே தெளிவா சொல்லணும்னா அந்த பார்டர்ல ஏற்கனவே வெடிக்க தயாரிந்த ஒரு வெடிகுண்டுல பட்ட ஒரு சின்ன தீப்பொறி தான் அந்த நாய்க்குட்டி. இந்த போரை பத்தி படித்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுங்கிறது, ஒரு சிம்பிளா, அதாவது நம்ம சிம்பிளா நினைக்கிற ஒரு விஷயம் நம்மளை சுத்தி இருப்பவங்களோட பார்வையில எப்படி இருக்கு, அது எப்படிப்பட்ட போரை உருவாக்குங்கிறது தான். இந்த போரை பத்தியும் என்னோட அந்த கருத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த மாதிரி வித்தியாசமான வரலாற்று நிகழ்வுகளையும் போரை பத்தியும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம்.